உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம் என்னன்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு எப்படியோ சமாதானம் கொண்டு வரணும்னு அவர் மேல ஆக்கினி வந்துச்சான். அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. ஏசு மேல தண்டனை வந்துச்சு, நமக்கு சமாதானம் வாங்கி தரணும்னுக்காக, நமக்கு நிம்மதி வரணும்னுக்காக அவர் மேல ஒரு ஆக்கினி வந்தது, அவர் மேல ஒரு தண்டனை வந்துச்சு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. என்ன தண்டனை? அவர் என்ன தண்டனை கிடைச்சிச்சின்னு தெரியும்ல இயேசுவுக்கு? சிலுவை தண்டனை. நமக்கு சமாதானம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்காக. நீங்க அவர் நம்ம இப்போ இயேசு இறந்த நாளை தான் நம்ம புனித வெள்ளியாக குட் ஃப்ரைடேவாக நம்ம இப்போ நம்ம அனுசரித்து வரோம்ல. இயேசு சிலுவை தண்டனை பெற்று இறந்தார்ல. அவர் கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி அவர் இறந்தார். நீங்க யூத கேலண்டர் படி பார்த்தா நிஷான் மாதத்துல 15ஆம் நாள் அவர் இறந்தார். ஏங்க அன்னைக்கு இறக்கணும்? ஏன் அன்னைக்கு இறக்கணும்? கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி ஏன் அவர் சாகணும்? யார் இதை சொன்னது? யார் இயேசுவை சாக சொன்னது? நீங்க அதற்கு நீங்க ஆதியாகமம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:15 அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். தேவன் சொல்றாரு. ஏதேன் தோட்டத்துல உலாவின தேவன் சொல்றாரு. ஆதியாகமம் 3:15 அவர் உன் தலையை நசுக்குவார். அதாவது அவர் என்பது இயேசு. இயேசு உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு மீட்டிங்ல முடிவெடுத்தது தான் இந்த மரணம், இயேசுவுக்கு சிலுவை தண்டனை என்று. அந்த தீர்ப்பு தேவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லிடுறாரு. ஏன் அது மாதிரி சொல்லணும்? ஆதாமுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, ஏவாளுக்கும் தண்டனை கொடுத்தாச்சு, பாம்போடைய 4 காலை பிடுங்கிட்டாரு. ஆனா சாத்தானுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கல. ஏங்க ஏன் அப்படி விட்டாரு? சாத்தானுக்கு தண்டனை கொடுக்காம இப்படி ஒரு வசனம் சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் சொல்லிட்டு அவனை அனுப்பிடுறாரு. எப்படி இருந்திருக்கும்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த பாம்புக்கும் எப்படி இருந்திருக்கும்? நம்மளெல்லாம் தண்டிச்சு காலெல்லாம் புடுங்கிட்டு அனுப்புறாரு, இவனை அப்படியே விடுறாரே. பயத்திலே செத்து போயிருப்பான் சாத்தான், பயத்திலே செத்து போயிருப்பான். எப்படி இருந்திருக்கும்? அவர் உன் தலையை நசுக்குவாரு அப்படின்னு சொல்லும்போது அன்னையிலேருந்து சாத்தான் என்ன பண்ணியிருப்பான்? ஒரு ஹெல்மெட் போட்டுட்டே சுத்தி இருந்திருப்பான். அதுல வேற ஏவாள் பெற்றெடுத்த ஒரு குழந்தைய சாவடிக்கிறான். இதுதான் அவர் தலையை நசுக்குவா சொன்னாங்களே, அப்பனா ஆபேல் தான் அவருன்னு நினைச்சிட்டு ஆபேலை நசுக்கணும், ஆபேலை சாவடிச்சான். கரெக்டாங்க? அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பண்றது? நம்ம தலையை நசுக்கப்படும், நம்மளுக்கு தண்டனை கொடுக்கல, ஆனால் திடீர்னு நசுக்க போறாரு, மனிதனா நசுக்க போறாரு அப்படின்னு மனிதர்களை அவர் பார்த்துட்டே இருந்தான். ஆனா அவர் வந்தார். அவர் வரும்போது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தேவனுடைய குமாரன், மனித உடம்பு எடுத்து வந்திருக்காரு. அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனா அவன் டெஸ்ட் பண்ணான். வனாந்திரத்துல 40 நாள் தேவன் இயேசு சோதிக்கப்படும்படி கூட்டிட்டு போனால, பரிசுத்த ஆவியானவரால் அவர் அனுப்பப்பட்டார் வனாந்திரத்துக்கு. அப்போ இவன் டெஸ்ட் பண்ணி பார்த்தான். இவரை பார்த்து குதின்றான், அவர் குதிக்கல. அப்புறம் இயேசுவை பார்த்து கல்லெல்லாம் அப்பங்கள் ஆகும்படி சொல்றான், அப்பவும் இயேசு செய்யல. என்னடாது, இவர் தேவனுடைய குமாரன் மாதிரி இல்லையே. அவங்க அப்பா என்னன்னா மண்ணை எடுத்து மனுஷனா படைச்சாரு, இவர் என்னன்னா கல்ல அப்பமா ஆக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப சாதாரண ஆள் போல, மனித அவதாரம் எடுத்தோடனே அந்த பவர்லாம் போயிடுச்சு போல, தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அப்ப இவர் என்னுடைய தலையை நசுக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு தப்பான கணக்கு அவனுக்கு இருந்துச்சு. அப்புறம் அவன் வர வர இயேசு ஊழியம் செய்யறத பார்த்து அரண்டு போனான். சாவடிச்சிடணும் இவரை அப்படின்னு சொல்லிதான் யூதாஸ் காரியத்துக்குள்ள புகுந்தான்.
சிலுவை தண்டனை வாங்கி கொடுத்தான். அப்போ கூட ஒரு டவுட் இருந்துச்சு அவனுக்கு. சரி, இவர் என் தலையை மிதிச்சிட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவருடைய குதிங்காலை நசுக்குனான். அவன் பெரிய ஆணியால் 2 கால்கள் அவருக்கு 2 கால்களும் சேர்ந்து ஒரு ஆணியால் அவருக்கு அடிக்கப்பட்டதில்ல, அவருடைய கால்களை நசுக்கினான். சரி, கால் அவருக்கு செப்டிக் ஆகிடும், முடிஞ்சு போச்சு, இவர் செத்து போயிடுவார், இனிமேல் எப்படி இந்த காலை வச்சு தானே என் தலையை நசுக்கணும், எப்படி நசுக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஆதாம் ஏவாள் உடம்பு தெரியும். அது மாதிரி ஆதாம் ஏவாள் அந்த பழத்தின் விஷத்தால் பாதிக்கப்பட்ட உடம்பும் அவனுக்கு தெரியும். 3வது ஒரு உடம்பு வருமேன்னு அவனுக்கு தெரியாது. உயிர் தெளிந்த உடம்பு எப்படி இருக்கும் அவனுக்கு தெரியாது. ஏசு இவனை பூமியில வச்சு எதுவுமே பண்ணலைங்க. பூமியில வச்சு அவனை திட்டக்கூட இல்லைங்க. அவனை ஒரே ஒரு தடவை தான் கடிந்து கொண்டார். அப்பாலை போ சாத்தானை துரத்தி விட்டார். அப்பாலை போ சாத்தானை மட்டும்தான் அவனை துரத்தி விட்டது மட்டும்தான் செய்தார். பூமியில வச்சு அவனை ஒண்ணுமே செய்யலை. அதனால அவன் சாதாரணமா எடை போட்டுட்டான் பிசாசு. ஆனா அவர் சிலுவையில் தன்னுடைய உயிரை விட்ட உடனே பாதாளத்துக்குள்ள போனார் பார்த்தீங்களா? போனவுடனே மிதி விட்டாரு. சாத்தானுக்கு தான் ஃபர்ஸ்ட் மிதி. அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. எப்படி இருந்திருக்கும்ல? கச்சாமுச்சான் இருந்திருக்கும். ஒரு மனிதனுக்கு ஒருத்தருக்கு அழகே ஒரு 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 ஆளுனா அவங்களுக்கு அழகே தலை தான். இந்த தலையே நசுக்கிட்டாரு. பிசாசோ அலங்கோலமாக தான் இருக்கான் இப்போ. ஓகேங்களாங்க? ஏங்க பாதாளத்தில் போய் நசுக்கணும்? ஏங்க சாவுனா என்னன்னு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தான் தெரியும். பாதாளத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் செத்தவங்க. ஆவியும் ஆன்மாவும் அவங்க அதோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாதாளத்தில். தன்னுடைய உடம்பு பூமியில இருக்கு. அப்படிப்பட்டவங்க முன்னாடி தான் அவர் பிசாசோடைய தலையை நசுக்கினார். அந்த இடத்துல ஆதாமும் இருந்தாங்க, ஏவாளும் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ல? கைத்தட்டி கொண்டாடி இருந்திருப்பாங்க, கிராக்கர்ஸ் வெடிச்சு கொண்டாடி இருந்திருப்பாங்க. பிசாசோடைய தலை நசுக்கும் போது ஏதேன் தோட்டத்துல அதை செய்தில. இவங்க செத்துட்டோனே அங்க போய் செய்தாரு, தலையை நசுக்கினார். பிசாசோடைய தலை நசுக்கப்பட்டது. அப்புறம் அவர் உயிர்த்தெழுதல் இருக்கு, இந்த உடம்புக்கு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு காண்பித்தார். அந்த டெமோ பண்றதுக்கு தான் அந்த பூமிக்கே வந்தார். ஏங்க அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு கஷாயம் கொடுத்துருக்க கூடாதா தேவன்? அந்த விஷம் முறிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கஷாயம் அல்லது ஏதாவது ஒரு மருந்தாவது கொடுத்துருக்கலாம்ல? எதுவுமே கொடுக்கல. ஏற்கனவே சொல்லியிருந்தான், இந்த பழத்தை நீ சாப்பிட்டா செத்துருவேன்னு சொன்னாரு. அவன் செய்த உடனே ஆதாமும் ஏவாளும் இந்த பழத்தை சாப்பிட்டோன்னே தண்டனை கொடுத்துட்டார், வெளில போயிடுங்கன்னு. அவ்வளோதான், துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தாரு. ஏசு மூலமாக அதற்கு தீர்வு கிடைச்சிச்சு. ஏசு என்ன பண்ணாரு? சாவு இந்த மனிதனுக்கு முடிவு கிடையாது, அவன் ஒரு நாள் உயிர் தெழுவான், அவனுக்கு மரணம் இல்லை. அப்போ புனித வெள்ளி, ஏன் புனித வெள்ளி சொல்றாங்க? இதுதான் காரணம். என்னங்க, ஒருத்தர் செத்துருக்காரு, அதை போய் புனித வெள்ளின்னு சொல்றீங்க, குட் ஃப்ரைடேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி? மனித குலத்துக்கே உயிர் ஒரு முடிவு இல்லாத ஒரு நாள் அப்படின்னு ஏசு கொண்டு வந்த. உனக்கு மரணம் முடிவு கிடையாது, நீ திரும்பவும் எழுந்துப்ப, உனக்கு வேறு உடம்பு கொடுப்பாரு தேவன் அப்படின்னு அவர் ப்ரூஃப் பண்ணி காமிச்சார், ஒரு டெமோ பண்ணி காமிச்சாரு. ஓகேங்களா? அதான் புனித வெள்ளி, அதான் குட் ஃப்ரைடே. ஓகேங்களா? சிலுவை மரணம் என்பது கொடுமையான மரணங்க. அவர் தன்னுடைய ரத்தத்தை முற்றிலுமாக ஊற்றணும். அதுக்காக தான் அவர் அந்த மரணத்தை அவர் செலக்ட் பண்ணாரு. அது அசிங்கத்தின் உச்சக்கட்டம். ரோம பேரரசு ஒரு அடிமையோ அல்லது வேற ஏதாவது நாட்டை சேர்ந்தவனா இருந்தா அந்த தண்டனை கொடுக்கும். அசிங்கத்தின் உச்சக்கட்டம். அது ஒரு கொடூரமான மரணம். பல மாதங்கள் கூட சிலுவையில் உடம்பு இருக்குங்க, சாகவே மாட்டாங்க. ஆணி தானே அடிச்சு வச்சிருப்பாங்க, அந்த ஆணிலேருந்து ரத்தம் சொட்டும். அந்த ரத்த வாடைக்கு காக்காலாம் வரும், கழுகுகள்லாம் வரும், கொத்திட்டு போகும். அவங்களுடைய உடல் உறுப்புகளை கொத்தி சாப்பிடும். நிறைய பேர் பல மாதங்கள்லாம் இருந்திருப்பாங்க. அந்த சிலுவை தண்டனை என்பது சாகாமலே உயிரோடு சித்திரவதை, அதுதான் சிலுவை தண்டனை. ஆனால் அந்த சாட்டை அடிகள் 40 சாட்டை அடிகள் அடிக்கிறாங்கல்ல, அவ பின்னாடி எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும்.
உள்ள இருக்கிற குடல் வந்து வெளியில முதுகு வழியா தொங்க ஆரம்பிக்கும். இன்னும் அதிகமா அடிபட்டிருந்தா அவங்களுக்கு உடல்ல உள்ள உள் உறுப்புகள் எல்லாமே வெளியில வந்துடும். அதுக்குள்ள போய் பறவைகள் கொத்தி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். எலிகள்லாம் வந்து நிற்கும், எலிகள்லாம் சாப்பிடும். கொடூரமான உயிரோடு சித்திரவதைப்படுத்தி ஒருத்தனை சாகடிக்கணும், அதுக்காக தான் மரண தண்டனை. இந்த மாதிரி ஒரு மரண தண்டனையை ரோம பேரரசு இந்த பெர்சியாக்காரங்க கிட்ட இருந்து காப்பி அடிச்சு இவங்க ரோம பேரரசு வந்து அவங்க வந்து வச்சிருந்தாங்க, நிறைவேற்றினாங்க. ஆனால் அவங்களுடைய குடிமகன்களுக்கு யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. இயேசு உச்சக்கட்ட அசிங்கம் வேதனையை அவர் வந்து சகித்தார். எதுக்குன்னா நம்மளுக்காக தான். இப்போ அவர் வந்து பாதாளத்துக்கு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் சிலுவை மரணத்தில் செத்து இருந்தா கேட்டிருப்பாங்க, இயேசுவே நான் இப்படி செத்தேனே, இவ்வளோ பெரிய வேதனையை நான் அனுபவிச்சேனே, நீங்க ஈஸியா செத்து வந்துட்டீங்களேன்னு கேட்பாங்கல்ல. அவர் வந்து அதனால தான் ஒரு மோசமான மரணத்தை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ரத்தம் அத்தனையும் ஊத்தினார். ரத்தத்தை ஊத்திட்டார், அதான் விஷம் கலந்த அந்த ரத்தம். நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தோடைய விஷம் அந்த ரத்தத்துல கலந்து இருந்துச்சுல, எல்லாத்தையும் ஊத்தினாரு. அப்போ மனித உடம்புல உள்ள எல்லா விஷமும் ஃபுல்லாவே கொட்டப்பட்டு புதிய உடம்பு இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அவர் வந்து மனித உடம்புல தானே இருந்தார், அவர் உயிரோட எழுந்து புதிய உடம்பு பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி தான் நம்மளுக்கும், நம்ம செத்துருவோம், கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவோம், அது காஞ்சி கருவாடாயிடும், நம்மளுடைய உடம்பு வெறும் எலும்பு மட்டும் கிடக்கும். அப்புறம் இயேசுடைய 2வது வருகை வரும்போது நம்மளுக்கு வேறு உடம்பு கொடுக்கப்படும். அந்த உடம்புல எந்த விஷமும் தாக்காது, புதிய உடம்பு. ஏன்னா இந்த உடம்பு அழிக்கப்பட்டுருச்சு, புதிய உடம்பு நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ வந்து சாகாமை. இப்போ பரலோகத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், சாவே வராதுங்க, நித்தியமா இயேசுவோட வாழ்வோம். இதுதான் புனித வெள்ளி. அதனால தான் நம்மளுக்கு புனித வெள்ளி அப்படின்னு இதை அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். ஓகேங்களா? மனிதனுக்கு கல்லறை தான் முடிவு கிடையாது, அவன் வாழ்வான். அவனுக்கு அதுக்கப்புறம் இயேசுடைய 2வது வருகை வரும்போது நம்ம உயிரோட எழுந்து அவரோட மேலே ஏறி போயிடுவோம், பறந்து போயிடுவோம். ஓகேங்களாங்க? நமக்கு எதிர்காலம் இருக்குது. ஓகேங்களா? அழிவு கிடையாது, யாரும் அழிக்க முடியாது மனிதர்களை. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. உங்க பிள்ளைங்களுடைய நிம்மதிக்காக தான் நீங்க சிலுவை தண்டனையை பெற்றுக்கொண்டீங்க. உங்க பிள்ளைங்க நிம்மதியா வாழணும், உங்க பிள்ளைங்களுக்கு சுகம் வேணும், உங்க பிள்ளைங்க வந்து இந்த உலகத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்காக தான் நீங்க அந்த ஆக்கினையை பெற்றுக்கொண்டீங்க. அதற்காக நன்றி அப்பா. உங்க தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. சாமி உமக்கு நன்றி அப்பா. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும், இல்லைன்னா நீங்க வந்து அந்த மனிதனை நரகத்துக்கு தள்ளிடுவீங்க. ப்ளீஸ்ப்பா, எங்க பாவத்தெல்லாம் கழுவி எங்களை தயவு செய்து பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. கிருபியா இருங்கப்பா. 2வது தடவை இந்த பூமிக்கு வரப்போறீங்க. அதற்காக தான் இயேசுவை வணங்கி பரிசுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நொடி ஆண்டவரே, பரிசுத்தமா இருக்கிற மனிதர்களுக்கு நீ புதிய உடம்பு, உங்களுக்கு ஒப்பான உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துக்கு வருவோம். உங்களை பார்க்க நாங்களே வந்துடுவோம்ப்பா. பரிசுத்த குறைச்சல் இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்க. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வர போறீங்க. இது நீங்க தான் இந்த பூமியோடைய ஓனர். இந்த பூமியை 1000 வருடம் இங்க தங்கி ஆட்சி செய்வீங்க. உங்க ஆட்சியை நாங்க பார்க்க விரும்புறோம். உதவி செய்யுங்க, பார்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.